அரசியல்ல யார் அவருக்கு போட்டி? டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் மாதிரி ஒரு எழுத்தாளர் இந்தியாவிலேயே கிடையாது. அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் இந்தியாவிலேயே கிடையாது. அவர் மாதிரி ஒரு அரசியல் ஞானி இந்தியாவிலேயே கிடையாது. அவர் மாதிரி ராஜதந்திரி இந்தியாவிலேயே கிடையாது. அவரை 13 ஆண்டுகள் கோட்டையில வந்து முதலமைச்சர் சேர்ப்பக்குமே திரும்பி பார்க்காத மாதிரி வச்சவர் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள். அது என்ன சாதாரண சாதனையா? சாமானிய மக்களுக்கு ஒரு கரண்ட் இல்லாத வில்லேஜுக்கு வந்து கரண்ட் போச்சு. ஒவ்வொரு குடிசையிலையும் ஒவ்வொரு விளக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் பஸ் வந்து பண்ணாங்க, ரோடு போட்டாங்க. 13 ஆண்டுகள் ஒரு கேஜி அரிசிக்கு 1.25 ரூபாய், அதுக்கு மேல தாண்டவே இல்லைங்க. மதிய உணவு காமராஜர் கொண்டு வந்து மதிய உணவு 100 பேர் 100 குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா 30 பேர் 3 மடங்கு தான் மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தது. ரொம்ப கேலியாக இருக்கு. எம்ஜிஆர் சார் வந்த பிறகு அது மதிய உணவுன்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. சத்துணவு திட்டம் சொல்லி அது எப்படி பண்றாங்க சொல்லி செஞ்சு காமிச்சாங்க. சர்வ சாதாரண அப்ப எல்லாம் வந்து அந்த காலத்துல டபுள்ஸ் போனா பிடிச்சிருவாங்க. ஏழை மக்கள் டபுள்ஸ் போனா பிடிச்சிருவாங்க. அந்த சட்டத்தை மாத்தினாங்க, டபுள்ஸ் போலாம் அப்படின்னு. அப்ப சந்தேகத்துல வந்து யாருக்கு வேணும் கேஸ் போடலாம் அப்படி ஒரு சட்டத்தை மாத்தினாங்க. அது 20,000க்கு மேலே கூட ரேஷன் கடைங்க ஆரம்பிச்ச ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதனால தாங்க கடைசியில அவர் ஜெயிச்சது அமெரிக்கால இருந்து அவரோட உயிரோட இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஐயா அவர்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னா பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அவரால் செயலாற்ற முடியாது பரவாயில்லை, அந்த மகான் உயிரோட இருந்தா மட்டும் போதும், அவங்களதான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி குத்துறாங்க. எங்க எம்ஜிஆர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இதுதான். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.